மவனே இன்னும் 6 நாள் தான்டா இருக்க. 6 நாள் தான் இருக்கா? எதுக்கு சித்தப்பா? ஓ, சுகர் செக் பண்ணுமா? இந்த சுகர் இல்லடா மகனே, பிப்ரவரி 14 வருதுடா. ஆமா வருது. அதுக்கு என்ன சித்தப்பா பண்றது? வருதா? டேய் மவனே, பிப்ரவரி 14 எப்படியாவது கொண்டாடி நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திடுறா. நம்ம பரம்பரையா அது வரைக்கும் பிப்ரவரி 14 பார்த்ததும் இல்ல, அது செலிப்ரேஷனும் பண்ணது இல்லடா. நம்ம மாமன் எப்படியாவது பிப்ரவரி 14 செலிப்ரேட் பண்ணி போட்டோ காப்பியோட வந்துருவானேன்னு உன் அப்பா உயிரை கையில புடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காண்டா. உங்க அப்பாவுக்கு நோச்சம் எப்படியாவது நீ பிப்ரவரி 14 செலிப்ரேட் பண்ணிடுறாடி என் கண்ணு. டேய் ரசா, டேய் கையடி சித்தப்பு. அவன் 6வது படிக்கும் போது 7வது படிக்கும் போதே பொண்ணை உசார் பண்ணி டூயட் பாடிட்டு இருக்கானுங்க. நீ பள்ளிக்கூடம் படிக்கும் போது என்ன கோ எஜுகேஷன் சேர்த்துருந்தா இதெல்லாம் பிரச்சனை வந்திருக்காது. காலேஜ் ஆச்சு கோ எஜுகேஷன் சேர்ப்பன்னு பார்த்தா அதுவும் சேர்க்கல. சரிப்பா, வேலை செய்ய போற இடத்துலயாச்சும் பொண்ணுங்களை பார்க்கலான்னு பார்த்தா அங்க போனா எல்லாம் மெயிலா இருக்கு, ஃபீமேலே எதுவுமே கிடையாது. இதுல எங்க டூயட் பண்றது? பேசாம நீயே எனக்கு மேட்ரிமோனியில பொண்ணு பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சிரு சித்தப்பு. மேட்ரிமோனியா? என்ன மன்னிச்சிடு சித்தப்பு. நானும் எங்கெங்கயோ தெரிஞ்சு பார்த்தேன் சித்தப்பு. ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சித்தப்பு. இன்ஸ்டாகிராம்லயே மெசேஜ் பண்ணி பார்த்தா எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட், காசு வாங்கிட்டு ஏமாத்திடுறேன் சித்தப்பு. நம்ம குடும்ப கனவே போச்சு சித்தப்பு. மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க.